வெல்கம் டு சிவிஎம் கிரிக்கெட். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட ரிவ்யூ வந்து போட முடியல. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் கமிட்மெண்ட்ஸ். ஸோ செகண்ட் டெஸ்ட்டோட ப்ரிவ்யூ நம்ம இப்படி வந்து பார்த்துடலாம். ஸோ ஐ திங்க் பும்ரா வந்து அவைலபிள் இல்லைங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க செகண்ட் டெஸ்ட்டுக்கு. ஸோ மேபி அவர் அவைலபிள் இல்லைன்னா இட்ஸ் த ரைட் டைம் டு பிரிங் ஹர்ஷதீப் சிங். ஸோ அவர் வந்து எடுத்து வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் நம்ம இந்தியா கடைசியாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நட்ராஜன் தான் விளாண்டுருப்பார். ஆஸ்திரேலியாவில் போயிட்டு ஒரு பிஜிடி சீரிஸ் வந்து விளாண்டுருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் ஆர்மர் டெஸ்ட்டில் வந்து இந்தியாவுக்கு வந்து எடுத்துகிட்டு வரல. ஸோ ஹர்ஷதீப் எடுத்து வந்து நல்லாயிருக்கும். ஈவன் வந்து ஆகாஷ் தீப் கூட வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா அவர்னால வந்து பேட்டிங் ஒரு நல்ல ஒரு சிக்ஸஸ் ஹிட்டிங் எபிலிட்டி அடிக்கக்கூடிய அவருக்கு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அவரோட பவுலிங் லென்த் அண்ட் வேரியேஷன்ஸ்லாம் வந்து பார்க்க உண்மையில் நல்லாயிருக்கும். பட் விக்கெட் வந்து கொஞ்சம் எடுக்கிறது அவருக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஹோப் இதுதான் வந்து இந்தியாவோட சேஞ்சஸாக இருக்கும். மைட் ஒரு நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஞ்சஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். இங்கிலாந்து சைட்லேருந்து எடுத்துட்டோம்னா ஆப்வியஸ்லி ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ அவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்து வராரு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த T20 கிரிக்கெட்டில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ அந்த டெஸ்ட் கிரிக்கெட் உள்ளே வரதுக்கு முன்னாடி கவுண்டி விளாண்டு வந்திருந்தாரு. ஸோ கவுண்டியில் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்க போகிறாரு. ஸோ அவங்களோட பவுலிங் வந்து இனிமேல் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ யாரை ட்ராப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. ஏன்னா ஜோஷுவா டங் அண்ட் பிரைடன் காஸ் அவங்க ரெண்டு பேரும் ஒரு டீசென்ட் பவுலிங் அட்டாக் போட்டிருந்தாங்க. ஸோ மேபி கிறிஸ் வோக்ஸை ட்ராப் பண்ணுவாங்களா. கிறிஸ் வோக்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து நடக்க போகுது. ஸோ செகண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 2 அன்றைக்கி நடக்கும். ஸோ என்ஜாய் பண்ணி பாருங்கள். இட்ஸ் க்ரூஷியல் கேம் ஃபார் டீம் இந்தியா அப்படின்னே வந்து சொல்லலாம்.